இந்த 3 சிலையில் எந்த சிலை வந்து ஃபேக்கானது, அதுதான் கொஸ்டின். ஓகே, பாருங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த 3வது ஸ்ட்ரக்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்காங்க, அதுதான் ஃபேக்கானது. ஓகே, ஒரு லக்ஸரிஸ் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே இந்த நான்சி அவங்க வந்திருக்காங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா இந்த நான்சி கழுத்தில் ஒரு விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்று போட்டிருக்காங்க. திடீர்னு 2 செகண்டு கரண்ட் கட் ஆகிட்டு, கரண்ட் வந்தப்பறம் பார்த்தா அவங்க கழுத்தில் கிடந்த நெக்லஸை காணும், விலை உயர்ந்த நெக்லஸ்ஸு. அவங்க எல்லோரையும் பார்க்குறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் டிடெக்டிவ் வர சொல்கிறாங்க. டிடெக்டிவ் வந்து ஒவ்வொரு ஆட்களையாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் இதில் ஒரு ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா பாருங்கள். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேரில் ஒரு ஆள் தான் நெக்லஸ் எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ அவர் தான் எடுத்திருக்காரு. ஏங்கிற நபர் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு பாக்கெட்டில் அவர் எடுத்த நெக்லஸ் அப்படியே வெளியே தெரியுது பாருங்கள். ஒரு டிடெக்டிவ் ஒரு திருடனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போகும்போது அந்த திருடன் வந்து ஒரு பாலாட்டு இருந்த ஒரு கோட்டைக்குள்ளே போய் மறைஞ்சிடுறேன். இந்த டிடெக்டிவ் அந்த திருடனை தேடி போகிறாங்க. போகும்போது அவனை காண முடியலை. உடனே போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கிறாரு. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கயறு, ஒரு கம்பு, ஒரு பாம், இவ்வளவும் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா 3 டோர் இருக்குது. அதில் முதல் டோரில் பார்த்திங்கன்னா தீ பற்றுது. 2வது டோர் பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல ஸ்டீல் கம்பி வச்சு நல்ல ஸ்டீல் கேட்டு போட்டுட்ருக்காங்க. 3வது டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஐஸ் கட்டி, ஐஸ் டோர், அது அப்படி இருக்குது. இந்த டிடெக்டிவ் எந்த டோரை வழியாக போய் அந்த திருடனை கண்டுபிடிப்பார், இதுதான் கொஸ்டின். இந்த 3 டோரில் எந்த டோரை எப்படி செலக்ட் பண்ணுவார், எப்படி அது வழியாக போவார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். திங்க் பண்ணுங்கள். ஓகே, திங்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் நான் சொல்கிறேன், நீங்கள் திங்க் பண்ணுறதை கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவோம்னா, கையில் இருக்கிற ரோப் மூலமாக அந்த பாம்பை கனெக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டோரில் இருக்க தீயை காமிச்சு அதை பற்ற வச்சு அந்த 3rd டோரில் தூக்கி எறிவார். இப்போ 3rd டோரில் அந்த பாம்பு அடித்து அந்த ஐஸ் கட்டி உடஞ்சி அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். அது வழியாக போய் அந்த திருடனை தேடி கண்டுபிடிப்பார். ஓகே, 4 நபர்கள் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து மலைகள், மேடுகள், இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஏரியாவில் ஒரு லொக்கேஷன் போகும்போது ஒரு டனல் வருது. டனல் வரும்போது அந்த ட்ரெயின் ஃபுல்லாக இருட்டாகிடுது. இருட்டானதுக்கப்புறம் வெளிச்சமான இடத்துக்கு வரும்போது பார்த்தா அந்த லேடி நான்சி அவங்க கையில் கலந்த வளையலை காணும். அப்போ அந்த நான்சி விசாரிக்கிறாங்க. அந்த மற்ற 3 பேர்ட்டையும் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ஜோ சொல்கிறாரு, நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன்னு. ஆடம்ங்கிறவர் சொல்கிறாரு, நான் தூங்கிட்டு இருந்தேன்னு. இந்த கார்பிங்கிறவர் சொல்கிறாரு, நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன்னு. ஓகேயா, இந்த 3 பேரில் யார் அந்த வளையல் எடுத்தது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். இவங்க சொல்லி ஆன்சரை வச்சு உங்களுக்கு இவங்க சொல்கிற பதிலை வச்சு உங்களை ஆன்சர் சொல்லிக்கலாம், யார் அந்த வளையல் எடுத்ததுன்னு. ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த வளையல் எடுத்தது காரி தான் எடுத்தாங்க. ஏன்னா டனலில் போகும்போது இருட்டான பிறகு அவர் எப்படி நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பார். அப்போ அவர் போய் சொல்கிறாரு, அவர் தான் அந்த நேரத்தில் அந்த வளையலை எடுத்திருக்காரு. ஓகேயா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். கெபின் என்ற பையன் இந்த காட்டில் தனிமையில் நடந்து போயிட்டே இருக்கேன். போகும்போது அந்த குண்டுக்குள்ளே சறுக்கி விழுந்துட்டான்.
விழுந்தவன் ஒரு டனலுக்குள்ளே போய் விழுந்துட்டான். அங்கேருந்து வெளியே வர்றான். வெளியே வரும்போது 3 பாதை இருக்குது. முதல் பாதை லெட்டர் எம், அடுத்த பாதை ஆரோ, 3வது பாதை கார்ட். ஓகேயா? இவன் போகிறதுக்கு 4ங்கிற ஒரு பாதை இருக்குது. அந்த 4 அந்த டோர் 4th டோர் எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேயா? இந்த 4th டோர் 4வது நம்பர் டோரு எங்கே இது டயக்ராம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதான் உங்கள் வேலை. ஓகேயா? கண்டுபிடிக்க பார்ப்போம். நம்பர் 4 எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் டோர் தான் இது. நம்பர் 4 அது ஜாயிண்ட் ஆகி இருக்குது. அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின். 3 நபர்கள் இருக்காங்க. அவங்க அந்த டீ பேக் மேலே வச்சுருந்த பூச்சாடியை கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த 3 பேரில் யார் உடைச்சாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் உடைச்சிருப்பாங்கன்னு. அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துட்டிங்களா? ஓகே, கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் அந்த 3வது வரைக்கும் அந்த பையன் சி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அவன் தான் அது கீழே போட்டு உடச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் வந்து அவன் கையில் இருக்க காயமும் அந்த பூச்சாடி உடஞ்சதில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டும் வந்து சேம் ஆகிருக்கு. அப்போது அந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பென்ங்கிறவர் அவர் வீட்டில் கொலை பண்ணப்பட்டு கிடக்கிறார். அந்த ஸ்பாட்டில் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் பேர் ராய், இன்னொரு ஆள் பேர் ஜாய். 2 பேரும் இருந்திருக்காங்க. அப்போது அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ராய் சொல்கிறாரு, நான் இந்த எல்லோ கலர் காரில் வந்தேன், ஆனால் நான் லேட்டாக தான் வந்தேன், எனக்கு முன்னால் அந்த ஜாய் வந்தாருன்னு. ஜாய் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இந்த ரெட் கலர் காரில் தான் வந்தேன், ஆனால் அவர் வரக்கு முன்னாலே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி அந்த பென்னோட கார் வந்து பிளாக் கலர் கார் அந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதில் வந்து யார் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, இந்த கார் பார்க் பண்ணி அதை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ராய் தான் கொலையாளி. ஏன்னா ஜாய் நேரமாக வந்துட்டார், காரை பார்க் பண்ணியிருக்காரு. இந்த ராய் பார்த்திங்கன்னா கரெக்டாக மிடில் வந்து பார்க் பண்ணுறாரு. அப்படின்னு இருக்கும்போது ஏற்கனவே அவர் ஃபஸ்ட்லேயே வந்திருக்கார், போய் சொல்லியிருக்காரு. இதில் ராய் தான் கொலையாளி. ஓகே.